இப்போ எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் வந்து அந்த 15 வயசு பையனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 15 வயசு பையன் இன்னும் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணலை, விசாரிக்கலை, எதுவுமே பண்ணலை. அந்த பையன் இன்னும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கான். என்ன வீடியோ போகிறான்னா, நான் அப்படிலாம் பண்ணுவானா ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறதும் சரிங்களா. அது மாதிரி நான் கார் வந்து நான் இன்னும் வாங்கலை, புக் பண்ணியிருக்கேன், இன்னும் வாங்கலை, கார் இன்னும் வாங்கலை, வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றி பேசுகிறான். இப்போ வந்து இது வந்து நியூஸ் சேனலெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து தம்பி வந்து செலிப்ரேட் ஆகிட்டான் சரிங்களா. ஃபேமஸாக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான். விஜயனை கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் ஃபேன் ஒரு சின்ன பையன் 15 லட்சம் மோசம் பண்ணியிருக்கான்னு சொன்னான்னா விஜயன் என்ன நினைப்பாங்க, இந்த வயசில் எப்படி பண்ணா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. விஜயன்கிட்ட போய் சொல்லுவாங்களே எப்படியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு, ஒரு சின்ன பையன் வந்து உங்கள் பேரை வச்சு வீடியோ போட்டிருக்கான், நீங்களாம் அவனுக்கு ஃபோன் பண்ண மாதிரிலாம் வந்து வீடியோ எடுத்திருக்கான், நான் எப்பப்பா அவனுக்கு ஃபோன் பண்ணேன் அண்ணன் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி மலேசியாவுக்கு வந்து வர மாதிரிலாம் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கான். மலேசியா டிக்கெட் அவனுக்கு யார் கொடுத்துச்சு, அந்த வயசுல அவனுக்கு யார் டிக்கெட் கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் ஃப்ராடு பண்ணியிருக்கான் அப்படின்னு விஜயன் போய் சொல்லுவாங்க. இருக்கிற பிரச்சனை போதான் வந்து இவன் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயனை வந்து கண்டிப்பாக வந்து பேசுவாங்க கூட இருக்கவங்க கிட்ட. இருக்கிற பிரச்சனைனா இப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு விஜயனை வந்து கூப்பிட போகிறாங்க படம் ரிலீஸுக்கு அப்புறம். படம் வந்து ஓரளவுக்கு வந்து பாதி கதை ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, பாதி ஃபேன்ஸுக்கு பிடிக்கல. ட்ரெய்லரை பார்த்து சொல்கிறேன். இன்னொரு படத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கிறதுனால பாதி ஃபேன்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க, பாதி ஃபேன்ஸ் வந்து அதே இன்னொரு படத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்கணுமா, நாங்கள் மத்தியானம் இல்லை சாயங்காலம் போய் 200 ரூபா டிக்கெட்லேயே பார்த்துக்குறோம். இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது சின்ன பையன் பிரச்சனை வேற வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. 15 லட்ச ரூபா மோசடி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்பி கட்சிக்காரங்களாம் இவனை வச்சு தான் கண்டென்ட்டாக எடுத்து ஒரு 2 நாளாக வந்து எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தம்பி இப்போ எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டு இருக்கான். வாங்கினவங்கட்டலாம் என் அமௌண்ட் எனக்கு கொடுத்துட்டான், எனக்கு கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணி தரேனே ஒரு 500 ரூபா கொடுங்கன்னு சொன்னால் அவனுக்கு இருக்க ஃபாலோவர்ஸை நம்பி நான் ஏமாந்துட்டேன். 500K வச்சிருந்தான், 5 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கும் போது ப்ரொமோஷன் பண்ணி தருவான் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் போட்டேன், ஏமாத்திட்டான். 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டான், என் காசை எனக்கு கொடுத்துட்டான். நான் அவன்கிட்ட காசை எக்ஸ்பெக்ட் பண்ணி அவனுக்கு நான் எஸ்எம்எஸ் பண்ணவே இல்லை. ஏன்டா தம்பி இப்படி பண்ணுறேன்னு கேட்குறதுக்காண்டி தான் எஸ்எம்எஸ் பண்ணேன். அவன் காசையே ரீஃபண்ட் பண்ணிட்டான். அவன்கிட்ட நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வேற ஒரு பொண்ணு ஐடியிலேருந்து தான் வந்து எனக்கு அமௌண்ட் ஏறிச்சு கூகுள் பேயில். நான் போட்டது ஒரு அக்கௌண்ட்டு, எனக்கு வந்தது இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து. அமௌண்ட்டு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது அவன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கான். விஜயன் ஃப்ளாகை கொடியை மேலே போட்டுட்டு தான் அந்த மாதிரி வீடியோலாம் போட்டான். டிவிக்கே விஜயன்னு சொல்லி தான் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவனை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இந்த சின்ன வயசில் அவன் மட்டும் பண்ணியிருக்க மாட்டான், கூட 2 பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு விசாரணைன்னு போலீஸ்காரங்க கொண்டு போனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் விசாரிக்கணும், அவங்க கூட யாரெல்லாம் இருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து இவனை மாதிரி இன்னும் நிறைய சின்ன பசங்க வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த கேம்களை இதாக காசை போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணணும்.